ஹாய் வணக்கம் மக்களே. இதான் அந்த பூ ஒன்று பூக்குறது. என்ன இந்த மாதிரி வட்டினபடியாக பூக்கல. இங்கே பாருங்கள், இது கீரை நெத்துக்கு விட்டுருக்குறோம். இதில் அவரைக்கொடி நிற்குது, இப்போதான் மலர்ந்து வருது. இங்கே பாருங்கள், நெத்துக்கு நிற்குது கீரை. இங்கே பாருங்கள், இது சின்ன அவரை. இதில் முதல் பிடுங்கி அவரைக்க சமைச்சிட்டோம். ஆனால் இங்கே பாருங்க, தெரியுதா அவரை பீன்ஸ் சார், இந்த மட்டை பீன்ஸ் பாருங்க கிடக்குது பீன்ஸும் இங்கே. ஓகே, இங்கே பாருங்க தக்காளி காயெல்லாம் காய்ச்சிருக்குது. கீரை இந்த பாருங்க, மட்டை தக்காளி இருக்குது, பெரிய தக்காளி இந்த கீரை நெத்துக்கு விட்டுருக்கேன். பாருங்க, நெத்துக்கு விட்டது அப்படி வளர்ந்துருக்குண்டு. நீங்கள் மிளகாய் இருக்குது, நீங்கள் பாருங்க மிளகாய் கொத்து கொத்தா காய்ச்சிருக்குது. பாருங்க அங்காளையும் மிளகாய். இங்கே பாருங்க முன்னுக்கு இதில் மிளகாய் காய்ச்சிருக்கு நிறைய. தீ வந்தமெண்டா இங்கால தக்காளி இருக்குது, அந்த சின்ன மணி தக்காளி மாதிரி. இங்கே பாருங்க பழமெல்லாம் கிடக்குது. இங்கே காயெல்லாம் மணி தக்காளி நிறைய காய்ச்சி இருக்குது. ஓகே, இனி இப்படியே இங்கால வந்தீங்கன்னா மிளகாய். நீங்கள் பாருங்கள், இதில் மட்டை என்னமோ ஒரு மிளகாய் உண்டு, சின்ன மிளகாய். இது நிறைய காய்ச்சி இருக்குது. நீங்கள் பாருங்க மிளகாய். நீங்கள் பாருங்கள், இது மட்டை குடமிளகாய் மாதிரி. அந்த சின்ன மிளகாய் பழுத்துட்டுது, எனக்கு தான் பிடுங்கணும். முதல் கொஞ்சம் பிடுங்கிட்டோம் அறுவடை. இப்போ அடுத்த நேரம் பிடுங்கணும். நீங்கள் பாருங்கள், அடுத்த மிளகாயம். இங்கே கத்தரி நிற்குது. கத்தரி எல்லாமே பூத்து கொட்டுனுது. ஒரு காய் மேனும் வேறே இல்லை, நிறைய பூத்துட்டுது. ஆனால் இந்த முறை அப்படி தான் இருக்குது, எல்லாமே பூத்து கொட்டுனுது கத்தரி எல்லாம். இந்த முட்டை கொசியில் இருக்குது. பாருங்க, எல்லாமே பூத்து கொட்டுண்டது கத்தரி. ஏன்னு தெரியல, இந்த முறை அப்படியே இருக்குது, எல்லா கத்தரியும் பூத்து கொட்டுனது. நீங்கள் பாருங்க, இது நீங்கள பெரிய மிளகாய் ஆண்டு. நீங்கள் சின்ன பிஞ்செல்லாம் வந்துருக்குது. முதல் கொஞ்சம் மிளகாய் வந்து பிடுங்கிட்டேன் நாங்கள். இங்கால பார்த்தீங்கன்னா தக்காளி நல்ல பெரிய காயாக இருக்குது. பாருங்க, என்ன கீரை தான் நெத்துக்கு விட்டுருக்குறேன் நிறைய. இங்கே வேறுங்க, இங்கேயும் தக்காளி பெருசாக காய்ச்சிருக்குது, தெரியுதா? இங்கங்கிற எல்லாமே இந்த முறை கத்தரி கண்டை எல்லாமே இந்த முறை பூத்து கொட்டுன்னு சொல்லியே காய் வந்த மாதிரியே தெரியுது. இங்கே வேறுங்க, இதுவும் பூத்து எல்லாம் நிறைய கொட்டுண்டுடுது. இங்கே பாருங்க, இது சுக்குனி காய் காய்ச்சிருக்குது, பிக் காய். சுக்குனியா என்னது, பெரிய காய். நீங்கள் பாருங்க, இதுலேயும் காய் வந்துருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் சிலது வந்து பழதாகி கொட்டுடு. நீங்கள் பாருங்க, காய் காய்ச்சிருக்கு. இந்த மாதிரி இது நிறைய காய் காய்ச்சிருக்குது. சிலது வந்து அழுகி கொட்டுனது. ஆனால் பரவாயில்ல, இந்த மாதிரி காய். நீங்கள் வேறங்க பூசணி பூத்துருக்குங்க பாருங்க, அதுக்குள்ள வண்டு தெரியுதா, தேனியாகும். இந்த மாதிரி பூத்து கொட்டுன்னுடுது. இது பாருங்க, இது மொட்டை பாருங்க, ஒரு பூசணி தான் காய் வந்திருக்கு, மற்றதெல்லாம் பழுத்து கொட்டுனது என்னது தெரியல.
இந்த பீன்ஸ் கொஞ்சம் பிடிங்கி சமைச்சிட்டோம். மிச்ச பீன்ஸ் இருக்குது இதில். இது பூசணி. இங்கே பார்த்தீங்கன்னா பூசணி கொடி. இதில் இப்போ தான் 2 காய் வந்துருக்குது. இங்கே பாருங்கள், சிவப்பு கீரை, பூசணி கொடி, ஒரு பூசணிக்காய் காய்ச்சிருக்குது. தெரியுதா? இந்த பூசணி கொடி அங்கே மேலே போகுது. இது வந்து அவரை கொடி, பீன்ஸ். இதில் காய் பிடிங்கியாச்சு. நாங்கள் காய் பிடிங்கி சமைச்சிட்டோம். பாருங்க, இங்கெல்லாம் காய் கிடக்க கொஞ்சம். இங்கே பாருங்க, அவரைக்காய். பூசணி கொடி, எங்களுடைய வீட்டு தோட்டம். கீரையெல்லாம் போட்டிருக்கோம். இந்த பூசணி இங்கே பாருங்க, இதில் பீன்ஸு, சிவப்பு கீரை நெத்துக்கு விட்டுருக்கோம், சிவப்பு நெத்துக்கு. இங்கே பாருங்க, உருளைக்கிழங்கு மரம். கீழே தான் கிழங்கு, இனித்தான் அறுவடை செய்ய போகிறோம். பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டு தோட்டம் அப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க.